பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவன் கொடுத்த புதிய மாதத்திலே 7வது மாதம் முதல் பரிசுத்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில், ஆரம்ப ஆராதனையில் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்ததுக்காக, நம்மை சுகபலத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்ததுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனையிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிற வேத சத்தியமானது, ஓய்வு நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய மகத்துவமான சத்தியத்தை நாம் தியானிக்கும் போது தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஒரு வெள்ளைக்காரர் இந்தியாவுக்கு வந்தபோது ஒரு கிளி ஜோசியரை பார்த்து மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். அந்த கிளி கூண்டிலிருந்து வெளியே வருவதும், அவர் அடுக்கி வைத்திருக்கிற அந்த கட்டில ஒன்றை எடுத்து அவரிடத்தில் கொடுப்பதும், மறுபடியுமாக அந்த கிளி கூண்டுக்குள் போவது, அதை பார்த்த மாத்திரத்திலே இந்த வெள்ளைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே கிட்ட வந்து அந்த கிளி ஜோசியரை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் தனக்காகவும் ஒரு சீட்டு எடுக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். உடனே அந்த கிளி கூண்டிலிருந்து வெளியே வருகிறது. அடுக்கி வைத்திருக்கிற சீட்டை ஒவ்வொன்றாக எடுத்து போட்டுவிட்டு அவருக்கென்று ஒரு சீட்டை எடுத்து அந்த எஜமானிடத்தில் கொடுக்கிறது. திரும்ப அது அந்த கூண்டுக்குள்ளே போகிறது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இந்த கிளியை இப்படி பழக்கப்படுத்தி இருக்கிறார்களே என்று அவர் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த வேளையில், அந்த கிளி ஜோசியருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்த போது அதுல ஒரு பணம் கீழே விழுந்தது. உடனே அந்த கிளி கூண்டிலிருந்து வெளியே வந்து அந்த பணத்தை எடுத்து அவர் கையில கொடுக்கிறது. கொடுத்த உடனே அந்த கிளி ஜோசியன் அந்த கிளியை ஒரு கொம்பில ஒரு அடி அடித்தார். அவருக்கு ஆச்சரியம், ஏன் அந்த கிளியை அடித்தீர்கள் என்று கேட்டார். உடனே அந்த கிளி ஜோசியர் சொன்னார், ஐயா, நான் எப்பொழுதும் கிளி வெளியே வந்த உடனே அதுவே தானாக அந்த கூண்டுக்குள்ள சென்று அடைத்துக் கொள்ளும். ஆனா இப்போது அது உள்ளே போகாம வெளியே நின்று கொண்டிருந்தது. ஆகினால ஒரு தட்டு தட்டினேன், அது உடனே உள்ள போய் அதுவே தாழ்பாட்டிட்டு கொண்டது, கூட்டை அடைத்துக் கொண்டது என்று சொன்னார். அந்த வெள்ளைக்காரருக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். இதை போல நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. கண்பானவர்களே, அவ்வளவு ஆச்சரியமா அந்த கிளி எல்லாவற்றையும் செய்த போதும் ஒரு சிறிய தவறுக்காக அந்த கிளி ஜோசியர் இந்த கிளியை அடிக்கிறார். எவ்வளவு நேர்த்தியாக அந்த கிளி அந்த எஜமான் கீழ்ப்படிந்திருந்தாலும் அந்த கிளி ஜோசியர் சில வேளைகள் அந்த கிளியை அடிப்பதும் சகஜமாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கற்றுக்கொள்ள போகிற மிக அற்புதமான சத்தியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த போது பிதாவாகிய தேவன் என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே செய்தார். ஒன்றும் பிதாவாகிய தேவன் சொல்லாத ஒன்றும் அவர் செய்ததே இல்லை. ஆனாலும் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அவருக்கு தண்டனை கிடைத்தது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதங்கள் செய்தார் என்று நாம் வேதத்திலே வாசிப்போமையானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எத்தனை என்று 4 சுவிசேஷங்கள் வாசிக்கும் போது 37 அற்புதங்கள் உள்ளதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 37 அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களாக 4 சுவிசேஷத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எத்தனை என்று நாம் வேதத்தை வாசிப்போமையானால், யோவான் மிக அற்புதமாக பரிசுத்த யோவான் சுவிசேஷகர் எழுதுகிறார். யோவான் 20வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இந்த புத்தகத்தில் இல்லாத அநேக அற்புதங்கள். ஏனால் வேதத்தில் 37 அற்புதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் செய்த அற்புதங்கள் எண்ணற்ற அற்புதங்கள், ஏராளமான அற்புதங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நமக்கு வருகிற அடுத்த கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல எத்தனை அற்புதம் செய்தார்? பரிசுத்த வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அற்புதங்கள் 37 அற்புதங்கள். ஆனால் யோவான் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீஷருக்கு முன்பாக செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படினால் எண்ணற்ற அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். விசேஷமாக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்கள் அவர் செய்திருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஓய்வு நாளிலே அவர் செய்த அற்புதங்கள் எத்தனை? அதை இன்றைக்கு நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாகவும், ஏன் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அற்புதம் செய்தார் என்பதையும், ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்திற்கு காரணம் என்ன என்பதையும், அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதையும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்பம் எல்லாம் கருத்தாய் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே நம்முடைய கண்களையும் இருதயத்தையும் திறந்து நாம் சிந்திக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அல்லது ஓய்வு நாட்களில் அவர் எத்தனை அற்புதம் செய்தார் என்று நாம் பரிசுத்த வேதத்தில் வாசிப்போமையானால், பரிசுத்த வேதாகமத்திலே 4 அற்புதங்கள் மாத்திரமே இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் அன்று அவர் செய்திருக்கிறார். 4 அற்புதங்கள். இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், ஏன் இயேசு கிறிஸ்து 4 அற்புதங்கள் தான் செய்தார்? அநேக அற்புதங்கள் அவர் செய்திருக்கிறார், எண்ணி முடியாத அற்புதங்கள். ஆனால் பரிசுத்த ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் 4 அற்புதங்கள் என்று பரிசுத்த ஆவியானவரால் 4 சுவிசேஷங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முதல் அற்புதம் அல்லது முதலாவது நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து அறிய வேண்டிய ஓய்வு நாளில் அவர் செய்த அற்புதம் என்னவென்றால், ஒரு சூம்பின கை உடையவனை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார். சூம்பின கை உடையவனை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கின 4 சம்பவங்களும் 4 வித்தியாசமான சம்பவங்களாக இருக்கிறது. ஒரே மாதிரியான அற்புதம் அல்ல, வெவ்வேறு அற்புதத்தை 4 அற்புதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் செய்ததாக வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அதிலே ஒன்று, சூம்பின கை உடையவனை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினது. அது மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 9 - 14 வசனங்கள் முடிய அந்த சம்பவத்தை மத்தேயு மிக அற்புதமாக அதை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதமாக ஒரு நீர்க்கோவை உடையவனை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார். லூக்காவின் சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே 1 - 5 வசனங்கள் முடிய நாம் வாசிக்கிறோம். நீர்க்கோவை உடையவன் என்றால் உடல் முழுவதும் அவன் நீரினால் அவனுடைய சரீரம் பருத்து காணப்பட்டது. உடல் முழுவதும் நீரினால் அவன் நிரம்பினவனாய் காணப்பட்டான். அந்த நோய் உடையவனை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினதை நாம் லூக்காவின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 - 5 வசனங்கள் முடிய நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக, ஒரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் செய்தார். அது நம்ம எல்லாருக்கும் மிக பரிச்சயமான ஒரு அற்புதம். 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்திலே படுத்து இருந்தவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று அவர் ஓய்வு நாளில் சொன்னதும் அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு சுகமாய் நடந்து கொண்டு போனதை நாம்
பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த யோவான் அதை 5வது அதிகாரம் 5 9 வசனங்கள் முடிய 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் இருந்தவனை ஆண்டவர் சுகமாக்கினதை சொஸ்தமாக்கினதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 4வதாக 4 அற்புதங்கள் ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அது 4வது அற்புதம் என்னவென்றால், மிக வித்தியாசமாக ஒரு பிறவி குருடனை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினதை யோவான் சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் வசனங்கள் 1 7 வசனங்கள் முடிய நாம் வாசிக்கிறோம். அந்த பிறவி குருடனை இயேசு எப்படி சொஸ்தமாக்கினார் என்றால், அவர் துப்பி சேர் உண்டாக்கி அதை கண்ணிலே பூசி சீலோவாம் என்கிற குளத்திலே கழுவும்படியாக சொன்னார். அவன் அப்படி செய்த போது அவன் சொஸ்தமாக்கினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 4 அற்புதங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அவர் செய்த அற்புதங்களாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்பொழுது 1வது அற்புதத்தை சூம்பின கை உடையவனை சொஸ்தமாக்கின போது, ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து ஒருவனை சொஸ்தமாக்கின போது யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள் என்பதை நான் பரிசுத்த வேதத்திலே உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 12வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அற்புதம் செய்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா? ஓய்வு நாளில யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. நீ ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கிறீரே, சுகமளிக்கிறீரே, அது நியாயமா? நீ நியாய பிரமாணத்துக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீரே என்று இயேசு கிறிஸ்துவை அவர்கள் குற்றம் சாட்டுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனால் பரிசுத்தமான ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து சூம்பின கை உடையவனை சொஸ்தமாக்கின போது அவர் மேல் வைத்த குற்றச்சாட்டு என்னவென்றால், ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா? 2வது அற்புதத்தை பாருங்கள். நீர்க்கோவை உடையவனை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கின போது அங்க இருந்த யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள், வேதபாரர்கள் இவரெல்லாம் என்ன சொன்னார்கள்? லூக்காவின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். இப்போது இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அவர்கள் கேட்டார்கள். இப்போது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா? இயேசு கிறிஸ்து கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அங்க இருந்த திரளான யூதர்களுக்கு தெரிகிறது, ஓய்வு நாளில் ஒருவனை சொஸ்தமாக்குவது, சுகமளிப்பது அது நியாய பிரமாணத்துக்கு எதிரானது என்று அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா? இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை மீறினாரா? ஓய்வு நாளுக்கு விரோதமாய் இயேசு கிறிஸ்து காரியங்களை செய்தாரா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2வது அற்புதத்தில் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குவது நியாயமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது 3வது அற்புதத்துக்கு போவோம். 3வது அற்புதத்திலே பெதஸ்தா குளத்திலே 38 வருஷமாய் படுக்கையில் இருந்த அந்த மனுஷனை ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன போது நடந்து போனானே. அப்பொழுது அந்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்க கவனித்து பாருங்கள். யோவான் 5வது அதிகாரத்திலே 8-9 வசனங்களை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி,
இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. இந்த மூன்றாவது அற்புதத்தையும் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் தான் செய்தார். அடுத்த வசனத்தை 10வது வசனம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உமக்கு நியாயம் அல்ல என்றார்கள். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி என்று பாருங்கள். நியாயமில்லாத வேதத்தில் புறம்பான காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார், அவர் சொஸ்தமாக்குகிறார் என்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் குற்றச்சாட்டுவதை நாம் அங்கே வாசிக்கிறோம். இப்பொழுது இந்த பிறவி குருடனை பார்ப்போம். 4வது அற்புதத்தை, பிறவி குருடனை ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். யோவான் 9வது அதிகாரம் 14, 16 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். இயேசு சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்தில் இருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார்கள், அவர் தேவனிடத்தில் வந்தவன் அல்ல என்று சொன்னார்கள். வேறு சிலர் பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். அவர்களுக்குள்ள பிரிவினை உண்டாயிற்று. அவர்களுக்குள்ளே வேறுபாடுகள் இருக்கிறது. இவர் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதில்லை, இவர் ஓய்வு நாளுக்கு எதிராக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வருகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்படினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை மீறினாரா? அற்புதம் செய்கிறதுனாலே, எனக்கு அன்பானவர்களே, ஒரு வியாதிஸ்தனை குணமாக்குனதினாலே இயேசு கிறிஸ்து அந்த ஓய்வு நாளை அவர் வேலை நாளாக்கி அந்த நாளிலே அவர் சொஸ்தமாக்கினபடினாலே அவர் ஓய்வு நாள் கற்பனையை மீறினாரா? இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டாம், ஓய்வு நாள் நமக்கு அல்ல, அது யூதர்களுக்கு தான், அது நமக்கு அவசியம் இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் ஓய்வு நாளில பரிசுத்த வேதத்தில அற்புதங்கள் செய்திருக்கிறாரே, ஓய்வு நாள்ல அற்புதம் செய்வது நியாயம் அல்ல என்று யூதர்கள் சொல்லுகிறார்களே. வேதத்தை படித்தவர்கள், வேதத்தை மனப்பாடம் பண்ணுகிறவர்கள், வேதத்தின்படி போதிக்கிறவர்கள், நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிற அந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள், இவர் அநியாயம் செய்கிறார், வேதத்திற்கு அநியாயம் செய்கிறார். இவர் ஓய்வு நாள்ல அற்புதம் செய்கிறதுனாலே, சொஸ்தமாக்குறதுனாலே அவர் குற்றவாளியா இருக்கிறார் என்று தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியானால் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி செய்தார்? ஏன் அவர் ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்கினார்? 4 விதமான அற்புதத்தை ஓய்வு நாள்ல செய்திருக்கார். நான் ஒவ்வொரு அற்புதத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை, ரொம்ப ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். 4 அற்புதங்களை ஏன் அவர் செய்தார் ஓய்வு நாள்ல என்று வேதம் சொல்லுகிறது. இது நமக்கு எதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்? அவர் ஓய்வு நாள்ல செய்த அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பாடத்தை பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 20வது அதிகாரத்திலே 10 கற்பனையிலே 4வது கற்பனை என்னவென்றால், ஓய்வு நாள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. 20 10வது வசனத்தை வாசிப்போம். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். நீயானாலும் உன் குமாரனானாலும், அதுல நீயானாலும் உன் குமாரனானாலும், உன் குமாரத்தியானாலும், உன் குமாரத்தியானாலும், வேலைக்காரனானாலும், வேலைக்காரனானாலும், வேலைக்காரியானாலும், வேலைக்காரியானாலும், ஜீவனானாலும், மிருக ஜீவன்களானாலும், வாசனை இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். வாசல் இருக்கிற அந்நியன் கூட யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்பதை இந்த இயேசு கிறிஸ்து தானே பழைய ஏற்பாட்டில நமக்கு கொடுத்தா. அப்படிப்பட்ட யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று சொன்னவர் எப்படி ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்குகிறார்? ஆச்சரியமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. அப்படினால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குவது, அல்லது ஓய்வு நாள்ல வேலை செய்தால், அல்லது ஓய்வு நாளிலே அந்த 4வது கற்பனையை நாம் மீறுவோமையானால் என்ன தண்டனை?
அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்? இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அற்புதம் செய்தபடினாலே, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடினாலே யூதர்கள் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும் நினைத்தார்கள்? அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். ஏனென்றால் அவர் ஓய்வு நாளை மீறுகிறார். யாத்திரா 31 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன், அந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை உண்ண கடவன். கொலை உண்ண கடவன். அவனை கொலைதான் செய்யணும். அதுதான் அவனுக்கு வருகிற தண்டனை. எனக்கு அன்பானவர்களே, எப்படிப்பட்ட தண்டனை? ஓய்வு நாள்ல வேலை செய்கிறவர்களுக்கு என்ன தண்டனை? கொலை செய்யப்படணும். இன்னைக்கு ஓய்வு நாளை அவ்வளவு கருத்தாக ஆசரிக்கிறோமா? ஓய்வு நாள் எவ்வளவு அசட்டை பண்ணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ பரிசுத்த வேதத்துல வாசிக்கிறோம், ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறவன் கொலை உள்ள கடவன், அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும், அந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்ல வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார். அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஜனத்தின் மத்தியிலிருந்து கொலை செய்யப்பட்டு அறுப்புண்டு போவார்கள். அப்படின்னா எனக்கு அன்பானவர்களே, ஓய்வு நாளை கடைபிடிக்காத ஒரு திரள் கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறதே, அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறவர்கள், ஓய்வு நாள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், ஓய்வு நாள் ஒழிந்து போயிட்டு என்று சொல்லுகிறவர்கள், ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள்? கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். மாத்திரமல்ல, அவர்கள் ஜனத்திலிருந்து அற்புண்டு, அவர்கள் நித்திய ஜீவனை அடைவதே இல்லை. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யாத்திரை 31:15 வாசிப்போம். யாத்திரை 31:15. 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் வேதம் சொல்லுகிறது, எவனும் ஓய்வு நாளில் வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ரொம்ப ஆழமாக அழுத்தமாக பரிசுத்த வேதம் சொல்லு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் ஓய்வு நாளை மீறுகிறார், அவர் நியாயப்படி செய்வதில்லை, அவர் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள், அவர் என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை அல்லது கற்பனையில் ஏதாவது ஒன்று மீறினாரா இந்த உலகத்தில் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த போது அவர் ஒரு பாவமும் செய்யல. அவர் ஒரு பாவமும் செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவர் எல்லா பிரமாணத்தையும் கடைபிடித்திருக்கிறார். ஆமென். நியாயப்பிரமாணத்தை மீறுதான் பாவம், இந்த 10 கட்டளையை மீறுதான் பாவம். அது 4வது பிரமாணம் ஓய்வு நாள் பிரமாணத்தை அவர் மீறி இருப்பார் என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, அவர் எப்படி குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்க முடியும்? பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாக எப்படி அவர் இருக்க முடியும்? அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் வஞ்சகம் காணப்படும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவர் ஓய்வு நாளை கடைபிடித்திருக்கிறார். இப்போ நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அப்படியானால் அவர் ஓய்வு நாளை கடைபிடித்தார் என்று சொன்னால், இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டினார்களே, அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எச்சரித்தார்களே, அவர் ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்கினபடினாலே. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல வேலை செய்யலையா? அப்படின்னா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அற்புதமான காரியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 5:17 வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அப்படியானால் அந்த 10 கட்டளைகளையும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் போது அவர் நிறைவேற்றினார். ஏனென்றால் இந்த கட்டளைகளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைவேற்றாமல் போனபடினாலே அதை நிறைவேற்றி இந்த உலகத்திலே காண்பிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் இந்த உலகத்தில் வந்த போது அவர் நிறைவேற்றியிருக்கிறார். அப்படின்னா
இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்குனதற்கு அர்த்தம் என்ன? இது யூதர்களுக்கு தெரியல. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன அவர் ஏன் ஓய்வு நாள் அற்புதம் செய்தார் என்று சொன்னார்? அவர் ஓய்வு நாள்ல வேலை செய்கிறவராய் காணப்பட்டாரு. ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்குனாரே. ஏன் அவர் அப்படி செய்தார் என்றால், என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில என்னாகமம் 28வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆலயத்திலே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் அவர்கள் ஓய்வு நாள் அவர்களுக்கு வேலை நாள். ஆசாரியர்களுக்கு ஓய்வு நாள் வேலை நாள். அவர்கள் அந்த நாளில பலி செலுத்த வேண்டும். கட்டைகளை எடுத்து அடுக்கி பலிபீடத்தில் வைத்து அவர்கள் பலி காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் செய்யும் போது அவர்கள் ஓய்வு நாளில் மீறினார்களா என்றால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஆசாரியர்கள் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்கிறபடினாலே, அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறபடினாலே, அவர்கள் கர்த்தருடைய வேலையை செய்கிறபடினாலே, அவர்கள் ஓய்வு நாளிலே அவர்கள் வேலை செய்தாலும் அது அவர்களுக்கு வேலை அல்ல. என்னாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஓய்வு நாளிலே போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும், ஓய்வு நாளில் போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும், பாருங்க, எண்ணெயில பிசைந்து மெல்லிய மாவையும் அதன் பான பலியையும் செலுத்த கடவுள். அது பால பலியும் செலுத்த வேண்டும். இதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு ஆசாரியன் செய்வான் என்று சொன்னால், அவன் ஓய்வு நாளில் செய்கிறபடினாலே அவன் ஓய்வு நாளை மீறுவனா என்றால் இல்லை. 10வது வசனத்தை வாசிப்போம். நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும், நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும், அதன் பான பலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தப்பட வேண்டுமே. அப்படியானால் அவர்கள் ஓய்வு நாள் கட்டளையை மீறினவர்களா? இல்ல. இப்ப கேள்வி, பழைய ஏற்பாட்டில ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்துல இந்த பணியெல்லாம் செய்தார்கள். ஓய்வு நாள்ல இதெல்லாம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து ஆசாரியன் அல்லவே. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு யூதா கோத்திரத்தில் வந்தவர் இல்லையே அல்லவா? அவர் ஒரு லேவி குடும்பத்தில் பிறக்கவில்லையே. சரியான கேள்வி எனக்கு அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்து ஒரு லேவி குடும்பத்தில் பிறக்கவில்லை. அவர் ஒரு யூத குடும்பத்திலே பிறந்தார். அப்படியானால் அவர் எப்படி அற்புதம் செய்யலாம்? ஓய்வு நாளை மீறலாம்? ஆசாரியர்கள் என்ன செய்யலாம்? ஆசாரியர்கள் ஆசாரிய வேலையை செய்யலாம். தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 12வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க. மத்தேயு 12 அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல், ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல், ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும், ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? நீங்க வேதத்தில் வாசிக்கலையா? ஓய்வு நாள்ல ஆசாரியர்கள் அதை அவர்கள் வேலை நாளாக்கினாலும் அவர்கள் குற்றமில்லாது இருக்கிறார் என்று நீங்க வாசிக்கிறது இல்லையா? எப்படி நீங்க என்ன குற்றவாளி ஆக்குறீங்க? நான் ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்குறது நான் குற்றம் செய்திருக்கிறேனா? அப்படியானால் இந்த யூதர்களுக்கு என்ன தெரியலன்னா, இவர் எப்படி ஆசாரியர் வேலை செய்ய முடியும்? வேதம்ல சொல்லுது பாருங்கள். வெளிப்படுத்தின 5வது அதிகாரம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமோ தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும். இவர் லேவி கோத்திரம் அல்ல, இவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தால் பரவாயில்ல, யூதர்களுக்கு தெரியும் இவர் ஒரு லேவி கோத்திரத்தில் வந்தவர்ப்பா, ஊழியம் செய்யறாரு, சொஸ்தமாக்குறாரு. ஆனா இவர் யூதா கோத்திரத்தை வந்தவராச்சே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு யூதா கோத்திரத்தின் சிங்கமாக இருந்தாலும் இந்த உலகத்திலே அவர் வந்தபோது அவர் ஒரு யூத குடும்பத்திலே
யூதா குடும்பத்திலே அவர் பிறந்தவராக இருந்தாலும், யூதா கோத்திரத்திலே அவர் வந்தவராக இருந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெல்கிசதேக்கினுடைய முறைமையின்படி அவர் ராஜாவாகவும் அவர் ஆசாரியனாகவும் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். அவர் எப்படி லேவி கோத்திரத்தில் வருவாரு என்று கேட்டால், தொடர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம், பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். எப்படி ஒரு யூதா கோத்திரத்திலே பிறந்த அவர் எப்படி லேவி கோத்திரத்திலே இருக்க முடியும்? ஒரு லேவி கோத்திரத்தின் ஆசாரிய வேலையை செய்ய முடியும் என்று சொன்னால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்க வேண்டும். நமக்கு முன்னாடி ஆனவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த துறைக்குள் பிரவேசித்து இருக்கிறார். அவர் நித்திய பிரதான ஆசாரியர். எந்த முறைமைப்படி? மெல்கிசதேக்கின் முறைமைப்படி. அவர் சாலேமின் ராஜா, அவர் ஆசாரியர். அதுபோல இயேசு கிறிஸ்துவும் மெல்கிசதேக்கினுடைய முறைமையின்படி அவர் ராஜாவாகவும் அவர் ஆசாரியராகவும் இருக்கிறார். இப்பொழுது நமக்கு நன்றாக தெரிகிறது, அவர் ஒரு ஆசாரியன் என்பதனாலே அந்த ஆசாரியன் ஓய்வு நாள்ல வேலை செய்தாலும் அது வேலை நாளாக இருக்க முடியாது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அது யூதர்களுக்கு புரியவில்லை. இவர் எப்படி ஒரு லேவி கோத்திரத்தில் பிறந்தார் என்று அவர்கள் கேட்கிறார்கள், நினைக்கிறார்கள். ஆகவேதான் அவர் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் இப்பொழுது நாம் தியானிக்க போகிற மிக அற்புதமான காரியம் என்னவென்றால், ஏன் இயேசு கிறிஸ்து 4 அற்புதங்களை ஓய்வு நாளில் செய்ய வேண்டும்? ஏன் இயேசு இந்த 4 அற்புதம் மட்டும் செய்தார்? 4 வித்தியாசமான அற்புதங்களை செய்ய காரணம் என்ன? அந்த அற்புதங்கள் நமக்கு என்னத்தை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்து செய்கிற ஒவ்வொன்றும் நாம் கவனித்து பார்ப்போம். ஆனால் அது ஒவ்வொன்றிலும் காரணம் இல்லாமல் இல்லை, அர்த்தம் இல்லாமல் இல்லை, எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து செய்த அந்த 4 அற்புதங்களிலே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? முதலாவதாக, சூம்பின கை உடையவனை சொஸ்தமாக்கினதை நாம் வேதத்திலே மத்தேயு 12வது அதிகாரம் 9லிருந்து 14 வசனம் முடிய வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எத்தனையோ வியாதிகள் இருக்க சூம்பின கை உடையவனை சொஸ்தமாக்கினார் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எதற்கு ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம் என்றால், நாம் எதற்கு ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம் என்றால், நாம் எதற்கு ஓய்வு நாளில் ஆராதனை செய்கிறோம் என்று சொன்னார், சத்தியத்தை அறிவதற்காக, சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்காக, சத்தியத்தை கேட்பதற்காக, சத்தியத்தை இருதயத்தில் பதித்து வைப்பதற்காக, சத்தியத்தின்படி நடப்பதற்காக. இப்போ ஒரு சூழ்நிலை கை உடையவனை இயேசு ஏன் ஓய்வு நாளை சொஸ்தமாக்கிறார் என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலை கை உடையவன் எந்த வேலையும் எந்த கிரியையும் செய்ய முடியாது. ஆகவே சத்தியத்தை கை கொள்ள முடியாதவர்களை சொஸ்தமாக்க வேண்டும் என்பதுதான் ஓய்வு நாளினுடைய மகத்துவம். பிரியமானவர்களே, ஓய்வு நாள் சத்தியத்தை கை கொள்ள முடியாது இருக்கிறவர்களை கை கொள்ள செய்ய வேண்டும் என்பதுதான் அதில் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த அற்புதம். அதனாலதான் சூழ்நில கை உடையவன், கை கொள்ள முடியாதவன் கை கொள்ள செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சத்தியத்தை இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள் கை கொள்ள வேண்டும். அதுவும் ஓய்வு நாள் சத்தியத்தை, ஓய்வு நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது அற்புதம்,
நீர்க்கோவை உடையவனை, சரீரம் முழுவதும் நீர், அசுத்தமான நீர், அழுக்கு நீர் அவன் சரீரம் முழுவதும் இருக்கிறது, அந்த மனுஷனை ஆண்டவர் சுத்தமாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அழுக்கு என்ன? அசத்தியம். ஓய்வு நாள் ஆண்டவர் எதற்காக நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால், அசத்தியம் நீக்கி சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். நம்முடைய சரீரம் முழுவதிலும் அசத்தியம் இருக்குமானால், அசுத்தம் இருக்குமானால், எது அசுத்தம்? அசத்தியம். இன்னைக்கு திருச்சபைகளிலே அசத்தியம் இருக்கிறது, சத்தியத்திற்கு மாறான காரியங்கள் இருக்கிறது. அதை நீக்குவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீர்க்கோவை, சரீரம் முழுவதும் நீரினால் அவன் நிரம்பப்பட்டிருந்தார். அது என்ன நீர் என்றால் அசுத்தமான நீர். அது எப்படிப்பட்ட நீர் என்றால் அழுக்கான நீர். அவனை, அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் சுத்தமாக்கினார். அப்படினால் சத்தியம், வேதத்தில் வாசிக்கலாம் இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த ஓய்வு நாள் என்பது சத்தியம். இந்த ஓய்வு நாள் அறிவது நமக்கு விடுதலை. இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கல. ஏன் தெரியுமா? ஓய்வு நாளை ஆசரிக்காததுனாலே, ஓய்வு நாளை கடைபிடிக்காததுனாலே அநேக விதமான வியாதி பிடிகளில இருக்கிறார்கள், பாவங்களில இருக்கிறார்கள், அக்கிரமங்களில் இருக்கிறார்கள். அதை சுட்டி காட்டுவதற்காக ஒரு நீர்க்கோவை உடைய ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். மூன்றாவதாக 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தில் உள்ளவன், அவனால் நடக்க முடியல. அவன் எழுந்து அந்த குளம் கலக்கப்படும் போது அவன் அந்த குளத்துக்குள்ள இறங்க முடியல. அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை நடக்க முடியாதவர்கள், சத்தியத்தின்படி நடக்க தெரியாதவர்கள், சத்தியத்தை அறியாத, சத்தியத்தின்படி நடக்காதவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா கிடந்தவன் சத்தியத்தின்படி நடக்க முடியாதவன். ஆகவே ஆண்டவர் ஓய்வு நாள்ல அவனை சொஸ்தமாக்கினார். நீ சத்தியத்தின்படி நடக்கணும்பா, நீ சத்தியத்தின்படி நடக்கணும், நீ சத்தியத்தின்படி கை கொள்ளணும், நீ அசத்தியம் நீங்கி சத்தியம் வாழ்க்கையில வரணும். இப்ப சத்தியத்தின்படி நீ நடக்கணும். இப்ப நான்காவது, ஒரு பிறவி கூடலை சொஸ்தமாக்கினார் ஓய்வு நாள்ல. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமாய் அவனை சொஸ்தமாக்கினார். எனக்கு ரொம்ப ஆச்சரிய பிரியமானவர்களை, பரிசுத்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியம். இந்த பிறவி கூடலை சொஸ்தமாக்கிறத கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கணும்னு விரும்புறேன். ஏன்னா இந்த 4 அற்புதத்துல இந்த பிறவி கூடலினுடைய அற்புதம் ரொம்ப ஆச்சரியம், வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாருன்னா, சூரியனை கையுடைய பார்த்து சொல்றாரு, கை சொஸ்தமாயிடுச்சு சொன்னாரு. ஆனா இவனுக்கு மட்டும், இந்த பிறவி குடலுக்கு மட்டும் அவர் துப்புறாரு, சேர் உண்டாக்குறாரு, அதை எடுத்து கண்ணுல பூசுறாரு, அதோட முடிக்கல, கொண்டு போய் சீரவாமல் குளத்துல போய் கழுவுன்னு சொல்றாரு. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அதையும் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரொம்ப ஆச்சரியமாக யோவான் 9வது அதிகாரம் 1-7 வசனம் முடிய நாம் அதை வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக சத்திய தெரியாத, சத்தியம் அறியாத குருடர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஓய்வு நாளை தெரியாத, ஓய்வு நாளை அறியாத, ஓய்வு நாளை கேள்விப்படாத குருடர்கள் இருக்கிறார்கள். சிலருக்கு தெரிந்தும் சிலர் அறிந்தும் குழுவினை போல அவர்கள் பாவனை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக திருச்சபை போதகரும் சரி, விசுவாச பிள்ளையும் சரி, ஓய்வு நாள் இந்த நாள் தெரியும், ஓய்வு நாள் எப்போ துவங்கி எப்ப முடியுதுன்னு தெரியும். ஆனாலும் அவர்கள் அசட்டையாய் அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்காம இருக்கிற காரணம் தெரியுமா? அவர்கள் தெரிந்திருந்தும் அவர்கள் கூடுதலாக இருக்கார்கள். ஆகினால இயேசு கிறிஸ்து இந்த 4வது அற்புதம் செய்யறாரு. என்ன அற்புதம்னா, ஒரு பிறவி கூடலை சுத்தமாக்கினாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூம்பின கை கொள்ள முடியாதவன், நீர்க்கோவை உள்ளவன், சரீரம் முழுவதும் அசுத்தம், அசத்தியம், அதை நீக்கி சத்தியத்துல நடப்பதற்கு, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு 38 வருஷமா குளத்துல படுத்து கிடந்தவன் நடக்க முடியல, சத்தியத்தின்படி நடக்க முடியாதவன், பிறவி குருடன், சத்தியத்தை பார்க்க முடியல, சத்தியத்தை கண்ணார கண்டு அதை அனுபவிக்க முடியாதவன். இந்த உலகத்துல குருடர்கள் அனுபவிக்க முடியாதது சத்தியம். அதை அனுபவிக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த 4 அற்புதத்தை, வித்தியாசமான அற்புதத்தை அவர் செய்கிறதை நான் பார்க்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு அற்புதத்தையும் நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கும்போது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நடக்குது. ஆனா அந்த 4வது அற்புதம் மட்டும் பாருங்க, அவரு என்ன செய்யறாரு அப்படின்னா,
அற்புதமான காரியங்களை அவர் செய்கிறார். 4வது அற்புதத்துக்கு நம்ம வேகமா போவோம். யோவான் 6வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று என்னன்னு கூட சொல்றாரு. அனுப்பப்பட்டவன் என்று கூட சொல்றாரு. அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தார். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நம்ம அறியணும், பார்க்கணும், நடக்கணும், கை கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில அவர் என்னென்ன காரியங்கள் செய்யறாரு பாருங்க. ஒண்ணு, அவர் செய்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதம். அவர் தரையில துப்புறாரு. ஒண்ணு. 2வது, உமிழ்நீரினால் அந்த துப்பின உமிழ்நீரினால் சேர் உண்டாக்குகிறார். 3வது, அந்த சேற்றை கண்ணில் பூசுகிறார். 4வது, குளத்தில் போய் கழுவு என்கிறார். 5வது, சீலோவாம் என்றால் என்னன்னு சொல்றாரு. அனுப்பப்பட்டவன் என்று சொல்றாரு. அனுப்பப்பட்டவன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டவன் என்று சொல்கிறார். அடுத்து அப்படியே அவன் போய் செய்தான், பார்வை அடைந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எதுவுமே செய்யாத ஒரு அற்புதத்தை இந்த குருடனுடைய வாழ்க்கையில அவர் செய்கிறார். இத்தனை காரியத்தையும் அவர் செய்கிறார். அதுவும் என்ன நாள்ல? ஓய்வு நாள்ல. ஆச்சரியமாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதத்துல யாராவது துப்புனாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அருவருப்பு என்று அர்த்தம். துப்புனாங்கன்னா அருவருப்புன்னு அர்த்தம். இவரு தரையில துப்புறாரு, சேர் உண்டாக்குறாரு, உமிழ்நீரினால் சேர் உண்டாக்குறாரு. அதாவது துப்பி எடுத்து கூட அதை என்ன செய்யறாரு கையில. ஐயோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் செய்யறது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கையில அதை சேர் உண்டாக்குறாரு, அதை எடுத்து அவன் கண்ணுல பூசுறாரு. அவன் கண்ணு மட்டும் தெரிஞ்சிருந்துன்னா அவன் மூஞ்சி எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவி, துப்பி சேர் உண்டாக்கி கண்ணுல பூசுறேன். அவ்வளவு அசுத்தமா இருக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவ்வளவு அசுத்தமா இருக்கிறோம். நம்முடைய நிலைமை என்ன என்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அவன் கண்ணு தெரியாத மாத்திரமல்ல, அவன் அவ்வளவு அசுத்தமா இருக்கிறான்னு சொல்லுகிறான். இது தாயின் வயிற்றுல பிறக்கும் போதே கூட நான் பிறந்திருக்கிறான், பிறவி கூட. வேத வல்லுநர் சொல்றாங்க, அவனுக்கு ஏறக்குறைய 15 வயசு இருக்குன்னு சொல்றாங்க. 15 வயது இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாலிபனை ஆண்டவர் சுகமாக்குனதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவ்வளவு மோசமான நிலைமையில நாம் இருக்கிறோம். அவர் துப்பி சேருண்டாக்கி பூசின அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அருவருப்பும் அசிங்கமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்து. பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளை கடைபிடித்து இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார், கர்த்தர் சுத்திகரிக்கிறார். நம்முடைய அசுத்தமெல்லாம் நீங்கன்னு சொன்னா அது பரிசுத்த ஓய்வு நாள்ல அவருடைய பாதத்துல வந்து அவரை தொழுது கொள்ளும் போது, அவருடைய சமூகத்துல வந்து அவருக்கு நம்ம ஆராதனை செய்யும் போது, அவருடைய சமூகத்துல வந்து நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது, அந்த ஆராதனை செலுத்தும் போது அவர் நம்முடைய பாவங்கள், அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அதை நமக்கு நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக்குறவராக இருக்கிறார். ஆமென். எந்த நாள்ல இல்லைங்க, இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல. ஏன் சபை கூடி வரணும், ஏன் ஓய்வு நாள்ல வரணும்? நம்ம அவ்வளவு பாவிகளா இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் இந்த ஓய்வு நாள்ல சுத்தமாக்கி, நம்மை பரிசுத்தமாக்கி, நம்மை கழுவி, நம்மை அலங்கரித்து, நம்மை ஆசீர்வதித்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிக அற்புதமாக சீலோவாம் என்கிற குளத்தில அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லா அக்கிரமங்களையும் அவர் நீக்கி நம் பார்வை அடையும்படியாய் நம்ம செய்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனை ஜனங்கள் ஓய்வு நாளை அறியாமல், சத்தியம் அறியாமல், பார்வை இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அறியத்தக்கதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்தது. இந்த அசுத்தமான இந்த பூமியிலே அவர் வந்து, எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியை சேர் உண்டாக்கி, அதை தன் கையினால் சேர் உண்டாக்கி, அதை நம்ம ஒவ்வொரு மேலும் பூசி நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை கழுவுவதற்கு
ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கும் பைத்தியமாய் இருக்கிறது. ஆமா, இந்த சத்தியம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய், நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது, அவர் நமக்காக மரித்தது, அவர் நமக்காக உயிர்த்தது, அவர் பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாசத்தில் இருப்பது, மீண்டும் நமக்காக வருவது, அது நமக்கு தேவ பலன், தேவ பலன். ஆனால் மற்றவர்களுக்கு அது பைத்தியமாக தெரிகிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியவில்லை, சத்தியத்தை அறியவில்லை, அறியாமல் இருக்கிறார்கள். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஜனங்களை ரசிப்பதற்கு அவருக்கு பிரியமாயிருக்கிறது. அப்படியானால் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும், சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் காலங்களை வீண் அடிக்காமல் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பாதத்திலே நாம் சத்தியத்தை அறிகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நாம் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சத்தியத்தை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் அக்கிரமக்காரர்கள் என்று நாம் அழைக்கப்படாதபடிக்கு நற்கிரியைகளை நம்மிடத்தில் கண்டு நல்லடக்கை உள்ளவர்களாய் நாம் நடந்து அந்த சந்திப்பின் நாளிலே, அவருடைய வருகை நாளிலே நாம் அவரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் தாமே நமக்கு தருவாராக. முதலாவது நாம் சத்தியத்தை அறிவோம், பிற்பாடு நாம் இந்த நல்ல சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவோம். கர்த்தர் நம்மையும் பரிசுத்தப்படுத்துவார், நம்மோடு கூட இருக்கிற கூட்டத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்திலே தீர்த்தமாய் இருக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தர் தாமே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிர்வாதமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.